ஹாய் ஒருவன் எல்லோரும் படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை டிஸ்டர்ப் பண்ணல காலையிலேருந்து. ஸோ என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மினி மெட்டீரியல் இது வந்து மயிலாடுதுறையோடது. ஸோ ஆக்சுவலாக இந்த ஒரு மினி மெட்டீரியல் பார்த்தோன்னே ஒரே ஷாக்கிங்க, சூப்பராக இருந்துச்சு. கடைசி நிமிஷத்தில் படிக்கிறதுக்கு இது ஓகே, சூப்பராக இருக்கும். ஸோ 1 மார்க் புக் பேக் இருக்குது, இலக்கண தேர்ச்சிக்கோள் 1 மார்க் இருக்குது. இந்த 1 மார்க்காவது லாஸ்ட் மினிட்ல படிக்கிறவங்களுக்கு இந்த 1 மார்க்காவது படிச்சிங்கன்னா ஒரு 10 1 மார்க் கரெக்டாகலாம். அண்ட் ப்ளஸ் குருவினா, சிறுவினா, நெடுவினா எல்லாமே இருக்குது. ஸோ இதில் பாருங்கள் எப்படி கொடுத்து வச்சுருக்காங்கன்ட்டு. இயல் 1 2 மதிப்பெண்கள், குருவினாக்கள் இருக்குது. குருவினாக்கள் இப்படி எழுதினாலே 2 மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ அடுத்தது 4 மதிப்பெண்கள் பாருங்கள், போதும். இந்த 4 லைன் அவங்க சொல்லியிருக்க 4 லைன், ஏதாவது ஒரு பாடல் இடையில இருந்தால் நல்லாயிருக்கும். பட் இடையில பாடல் இல்லை. ஸோ எங்கொழுநீர், ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அளவு எழுதினாலே போதும் ஒரு சிறுவினாக்கு, சரிங்களா? ஸோ அப்போ லைன் பை லைன் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நேற்று இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டேன், இருந்தாலும் கடைசி நிமிஷத்தில் பார்க்க வேண்டிய ஒரு கொஸ்டின்னா என்னவா இருக்கலாம் அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. 8th 9th 10th இதெல்லாமே பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சங்க பாடல்கள், ஒலிக்கோலம் அது பார்த்துக்கோங்க. செம்பருதி பார்த்துக்கோங்க, எங்கொழுநீர் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாமே நம்ம முதல்ல சொன்னது தான். இயல் 2ல் 1 மார்க் அப்படியே படிச்சிருங்க. புக் பேக் இலக்கண தெரிச்சுக்கோள் அண்டு புக் பேக்கு. இயல் 2ல் 2 மதிப்பெண் குருவினாக்கள் வந்து பார்த்திங்கன்னா 10 11 12 அவ்வளோதான். நெடுநில வாடை விளக்கம் தருக, இது முடிஞ்சால் பாருங்கள். ஸோ அடுத்து வந்து இயல் 2ல் 4 மதிப்பெண், அதாவது சிறுவினா வந்து பார்த்திங்கன்னா வாடை காலத்து கோவலர்கள், கன்ஃபார்ம் கொஸ்டினுங்க. மழை வெள்ள பாதிப்புலேருந்து தற்காத்து கொள்ளும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேரிடர் மேலாண்மை கன்ஃபார்ம். ஸோ இது 3ல் ஏதோ ஒன்று கன்ஃபார்முங்க நாளைக்கு. ஸோ அதே மாதிரி குருவினா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இயல் 3ல் 1 மார்க் படிச்சிருவீங்கன்னு தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து திருக்குறளோட சேர்ந்துருக்குன்னு புக்கில் தன்மை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. ஸோ அது கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து இயல் 3ல் திருக்குறளில் ஞாலத்தின் பெரியது ஏது, இதையும் நல்லா பார்த்துக்கோங்க, சரிங்களா? சினத்தை ஏன் காக்க வேண்டும், அதையும் பார்த்துக்கோங்க. பண்டை விரிந்த குடும்பம் கன்ஃபார்ம். இயல் 3ல் அந்த குடும்பத்தோட வரக்கூடிய கான்செப்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருவேனா. குகனோடு ஐவராகி கண்டிப்பாக வரும். அதுக்கப்புறம் ஜடாயுவை தந்தையாக ஏற்று ராமன் ஆற்றிய கடமைகள் யாவை, ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. ஸோ சினத்தால் வரும் கெட்டினை, இதையும் பார்த்துக்க. திருக்குறளும் அந்த இதையும் இயல் 3ஐயும் கலந்து கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இயல் 4ல் வந்து 1 மார்க் படிச்சுக்கிட்டு இதில் பாருங்கள் வசன கவிதை கன்ஃபார்ம் கொஸ்டின். எத்திசையில் சோறு தட்டாது அது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இம்பார்ட்டன்ட். அக்காலத்து கல்வி முறையில் அதுவும் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் காலம் போல் ஒன்று எவை ஏன். ஸோ நீங்கள் ஆசிரியரான மாணாக்கரை, இதையும் பார்த்துக்கோங்க. சிறுவினால் மணலில் எழுதிய முதல் தற்காலம், இதையும் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். இதெல்லாம் சீக்கிரமாக படிச்சிடலாம். இயல் 5ல் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இயல் 5ல் பொறுத்த வரைக்கும் 1 மார்க் பார்த்துட்டு கழிவிழா ஒழிவிழா விளக்கம் தருங்க, பாருங்கள் ஒன்றுமே இல்லை. ஸோ பெருங்கடல் அது அந்த பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் குருவினா. சிறுவினா வந்து சென்னையின் பண்பாட்டு அடையாளங்களில் அதுவும் பார்த்துக்கோங்க. இளங்கோவடிகள் கந்தவேலிடம், இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின், 4 மார்க்கு பார்த்துக்கோங்க. பங்குனி உத்திர திருவிழா பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். நான் சொல்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, அதை மட்டும் இந்த பிடிஎஃப்பில் படிச்சுக்கோங்க. நான் எஸ்பெஷலி எல்லாம் மார்க் பண்ணலை, நான் சொல்கிறத அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 மார்க்கு இலக்கண தேர்ச்சிக்கோள் இயல் 6லையும் படிச்சுக்கோங்க. இயல் 6ல் 2 எண் வகை மெய்ப்பாடுகள் கன்ஃபார்ம் கொஸ்டினுங்க. பின்னணி இசை படத்தின் காட்சி, இதுவும் வந்து ரொம்ப மூச்சு நின்று விட்டால் பேச்சும் அடங்கும், அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது திருக்குறள் இயல் 6, இதில் வந்து பார்த்திங்கன்னா பகைவராலும் அழிக்க முடியாத அரண் எது, அதுவும் பார்த்துக்கோங்க. வறுமையும் சிறுமையும் தருவது எது, ஸோ இதுவும் வந்து பார்த்துக்கோங்க. நாட்டிய அரங்கின் அமைப்பின் இளங்கோவடிகள் கன்ஃபார்ம் ஒரு 4 மார்க்கு சிறுவினா, சரிங்களா? இயல் 6 ஏதேனும் 2 மெய்ப்பாடுகள் படிக்கணும். திரைப்பட காட்சிகள் ஆற்றலை, இதெல்லாம் ஓனாகவே படிக்கலாம், சரிங்களா? இது 3மே படிச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது அறிவின் மேன்மை மனத்தீர்ப்பம் வந்து முடிஞ்சால் நல்லா படிக்கிறவங்க பார்த்துக்கோங்க, மீதியெல்லாம் வேண்டாம். இயல் 7ல் பார்த்தீங்கன்னா 1 மார்க்கு இலக்கண தேர்ச்சிக்கோள் படிச்சிருங்க. இதில் அம்சமே நான் பின்னாடி சொல்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, அது கீழே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். இதில் பாருங்கள் செவியுறவ துறை விளக்குக, இது படிச்சுக்கோங்க. இந்த துறை டேரெக்டாகவே ஒரு 4 மார்க்கில் வருது, அதில் வேறு மாதிரி எழுதணும், இது படிச்சுக்கோங்க. வேளாண் மேலாண்மை கன்ஃபார்ம் 4 மார்க், நேற்றுலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன். அதிசய மலரின் பூச்செடி, இதில் இருக்கிற மாதிரி ஒரு 4 பாயிண்ட் 3 பாயிண்ட் எழுதுனா போதுங்க, சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இயல் 8, இதில் வந்து 1 மார்க் படிச்சுக்கோங்க. 2 மதிப்பெண் வந்து பார்த்திங்கன்னா தமிழர் வளர்த்த அழகு கலைகள், அதையும் பார்த்துக்கோங்க. முகவரியற்று அப்படின்னு பார்த்துக்கோங்க.
அடுத்து வந்து எச்ஏ கிருட்டினார் பிற நூட்கள் யாவை, அதுவும் கேட்கலாம். ஸோ அடுத்து மயிலி சீனி வெங்கடசாமி வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப ஈஸியான கொஸ்டின். கடையில் வள்ளல்கள் அவர்கள் செய்த செயல்களை அட்டவணைப்படுத்துக, இதுவும் படிச்சுக்கோங்க. ஸோ அடுத்து கொடை வழங்குதலில் நீங்கள் பின்பற்ற அந்த வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அவ்வளோதான். இப்போது இலக்கணம் 2 மார்க். இந்த இலக்கணம் 2 மார்க் எதில் வரும்னா 7 to 14 செக்ஷனில் வரலாம். ஸோ இதில் முடிந்த வரைக்கும் நான் சொன்னதாவது ஒழுக்கமாக பாருங்கள் நான் காட்டுறேன். உயர்த்திணை பன்மை பெயர்கள், இதுவும் பாருங்கள். அடுத்து வந்து சலசல வந்து இதையும் பார்த்துக்கோங்க, சரிங்களா. அடுத்து வெண்பார்க்குரிய தலைகள் யாவை, கன்ஃபார்ம் கொஸ்டின். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாந்தோப்பு, இது பார்த்துக்கோங்க. காப்பியம் எத்தனை வகைப்படும், காப்பியத்தை குறிக்கும் பிற பெயர்கள் யாவை, காப்பிய சிறப்புகள், பாவிகம் விளக்குக, தொன்மம் விளக்குக, இதெல்லாம் பேச்சு வழக்கில் தொன்மம் வெளிப்படும், அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது வந்து 2 மார்க்கில் கேட்பாங்க 7 to 14. இப்போ சொல்லி பிரித்தும் சேர்த்தும் முன்னுன்னு கொடுத்துருவாங்க. அவன் முன் வந்து கூறினான். பாருங்கள் எப்படி ஒரே சென்டென்ஸு ஒரே மீனிங்கு, ஆனால் எப்படி அந்த முன் வந்தான் முன்னை யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. தானே, அவன்தானே கூறினான், பாருங்கள் எப்படி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரிலேட் பண்ணி எழுதணும், சரிங்களா. நாளைக்கு இது கன்ஃபார்மு. அடுத்தது திணைத்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா குதிர் பாசறைத்துறை, அடுத்த பரிசில் துறை, ஸோ செவியுறத்துறை. நீங்கள் இந்த 3 துறையும் முடிஞ்சால் படிங்க. என்ன கேட்டால் செவியுறத்துறை மட்டுமாவது ஒழுக்கமாக படிங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். துறை விளக்கம் சான்று பாருங்கள். காய்னல் அறுத்து கவலம் கோழினி அப்படின்னு சொல்லிட்டு இந்த புறநானூறு பாடல் மட்டும் அந்த ஃபஸ்ட் லைன் மட்டும் எழுதிட்டு பொருத்தம் எழுதிங்கன்னா முடிஞ்சு. அடுத்த வாகை திணை, இப்போ துறையில் இது ஒன்று மட்டுமாவது பாருங்கள். வாகை திணை பாருங்கள், பாடான் திணை பாருங்கள். பாடான் திணை கன்ஃபார்ம், பாடான் திணை பிரித்து காட்டி சான்று எழுதி பொருத்தம். யாராவது 4 மார்க், அதாவது 4 into 3 12ல், இப்போவும் சொல்கிறேன் 4 into 3 12ல் அணி, திணைத்துறை, அதுக்கப்புறம் நயம், இது எழுதிங்கன்னா ஃபுல் மார்க்கு. நீங்கள் பழமொழி எழுதுறியா, பழமொழி எழுதிக்க பாருங்கள், நான் காட்டுறேன் எப்படி எழுதணும். இப்போ திணைத்துறையில் நான் சொன்னது படிச்சுக்குவீங்களா, துறையில் அது படிச்சுக்கோங்க. திணையில் வந்து வாகை திணை பாடான் திணை படிச்சுக்கோங்க. பழமொழி வாழ்க்கை நிகழ்வோடு பொருத்தி எழுது, இப்படி தான் எழுதணும். யானைக்கும் அடிச்சரக்கும் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா பழமொழி விளக்கம் தந்தணும். இதில் ஆக்சுவலாக வந்து நீதி அவங்க தரலை. இதில் நீதி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்து வச்சுங்க. நீதி வந்து நம்ம தனியாக எழுதிக்கணும், நீதியும் சேர்த்து எழுதுங்க, சரிங்களா. பழமொழி எழுதிட்டு வாழ்க்கை நிகழ்வோடு நீங்கள் ஒரு கதை எழுதணும். அந்த கதைக்கு ஒரு 2 மார்க்கு தான், நீதிக்கு 1 மார்க்கு, அப்புறம் ப்ரெசன்டேஷனுக்கு அப்படிங்கிறதெல்லாம் 1 மார்க்கு, அதுக்கு பழமொழி விளக்கம் 1 மார்க்கு, 4 மார்க் என்னமோ கிடைக்கும். ஸோ அதனால் இந்த ஒரு 5 பழமொழி இருக்குது, அட்லீஸ்ட் ஒரு 4 பழமொழியாவது ஒழுக்கமாக பார்த்துட்டு போங்க. அணிகள் வந்து பொருள் வேற்றுமேனி, இந்த மாதிரி தான் எழுதணும். அணி விளக்கம் சான்று பொருத்தம், சரிங்களா. அடுத்த நிரல் நிறை அணி இதே மாதிரி. அடுத்து ஏகதேசி உருவகணி, தொழில் ஊமை அணி, இந்த 4 அணி பார்த்தாலே நாளைக்கு ஒன்று எழுதிடலாங்க, சரிங்களா. சார் அணியெல்லாம் படிக்க முடியாதுங்க சார், இந்த பழமொழி வேணால் கதை மாதிரி எழுதலாமா, கதை மாதிரி எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. திணைத்துறை ஈஸியாக இருந்துச்சு, அது படிங்க. மொத்தம் இந்த செஷனில் 4 மார்க் செஷனில் 5 கொடுத்து 3 தான் எழுதணும். நீங்கள் ஏதாவது ஒரு 3 செலக்ட் பண்ணுங்க. இலக்கண நயம்பாடுதல் எல்லாருமே எழுதிடுவீங்க கரெக்டாக. நயம்பாடுதல் என்ன பண்ணணும், மையக்கருத்து திரண்ட கருத்து, மையக்கருத்து மட்டுமாவது எழுதிக்கிட்டு எதுகைனா என்ன, செயலில் அடிகளிலோ சீர்களிலோ 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை அப்படின்னு எழுதி தான் எழுதணும். முச்சங்க அச்சங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து எதுகை அப்படிங்கிறது எதுன்னு பார்த்து கரெக்டாக அண்டர்லைன் பண்ணி காட்டணும். மோனை அப்படி தான். இயபு அணி, எந்த அணி, சொற்பொருள் பின்வரு நிலை அணி, சுவை, இந்த மாதிரிலாம் எழுதுனா சூப்பராக உங்களுக்கு வந்து 4 மார்க் கொடுத்துருவாங்க, சரிங்களா. இல்லையா மறந்துருச்சா, எதுகை மோனை மட்டும் கான்செப்ட் புரிஞ்சுட்டு. இயபுனா என்ன, ஆப்போசிட்டு, ரைமிங் வேர்டு. தமைக்குட்டி, பொருள்குட்டி, கவிக்குட்டி, இது வந்து ரைமிங் வேர்டு, ரைமிங் ஸ்கீம்னு சொல்லுவாங்கள்ல இங்கிலீஷில், அதுதான். ஸோ எதுகை மோனை இயபு அது மட்டுமாவது ஒழுக்கமாக படிச்சுட்டு மையக்கருத்து படிச்சுட்டு முடிவரை நீங்கள் ஓன எழுதுங்க அந்த மாதிரி. ஸோ நயம்பாராடுதலும் நீங்கள் வந்து ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் படிக்கணுன்ட்டு இல்லை, நயம்பாராடுதலும் ஓனாவே எழுதலாம், சரிங்களா. அடுத்தது மொழிபெயர்ச்சி 7 to 14. ஊமை தொடர் சொற்றலாக அமைத்து எழுதுக. இந்த கேள்வி வருமானு கேட்டால் டவுட்டு தான், ஆனால் நீங்கள் பார்த்துக்குங்க, வந்தால் வரலாம். குறிப்புகளில் மறைந்திருக்கும் தமிழறிஞர்கள் கண்டுபிடிப்போம், இது கேட்பான். இப்போ தமிழறிஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு முதிலிரு எழுத்துக்களால் மறைக்கலாம் அப்படின்னு சொல்லி மறைமலையடிகள் யார் இது சொன்னாங்கிற மாதிரி, மறைமலையடிகள் அந்த மாதிரி புதிர் வச்சு கேட்பாங்க போல். மயங்கோலி சொற்கள் இதையும் பார்த்துக்கோங்க, இதையும் ஒரு 2 மார்க்கில் நாளைக்கு கேட்க போகிறாங்க. இவ்வளோ இருக்கா சார் இருந்துச்சு கேட்டால், மயங்கோலி சொற்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புக் பேக் தான் இங்கே கொடுத்து வச்சுருக்காங்க, புக் பேக் இருக்கிறது பார்த்தா போதும். இந்த தலை கலை 3 சொற்களை ஒரே தொடரில் அமைக்க இது கேட்பாங்க.
இயல் 3ல் வல்லினமைகள் எட்டையில் இட்டும் நீக்கியும் எழுதுக. கண்டிப்பாக நீங்கள் பார்த்து தான் ஆகணுங்க. இதே தான் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. பொருத்தமான வேற்றுமை உறுப்புகளை சேர்த்து முறையான தொடர், இது வேண்டாம் சரிங்களா. தொடரில் உள்ள பிழை நீக்கிறது கன்ஃபார்ம் இதுதாங்க வரும். பாருங்கள், மாநிலத்தை மாற்றிருக்காங்க, அந்த ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க பாருங்கள் இங்கே. ஓகேவா, இந்த மாதிரி நீங்கள் வந்து சேஞ்சஸ் கொடுக்கணும் பிழை நீக்கிறதுல. அதை சொல்லி பிரித்து சேர்த்து பலகை, தாமரை, கோவில், இது வந்து நீங்கள் எழுதுவீங்க. பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றுக. கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு 2 மார்க் வருது. அடுத்தது கீழ்காணும் தொடர் அடைப்புகள் உள்ள பெயர் சொல்லை தொடராக மாற்றுக. இது வந்து டவுட்டு தான். பொருள் பெயர்பாடு அறிந்து ஹோமோஃபோன்ஸ் மாதிரி களம் வளம் இதுக்கு ஒரு சென்டென்ஸ் வந்து நீங்கள் பொருள் வேறுபாடுலேருந்து எழுதணும். கீழ்காணும் 4 சொற்களை கொண்டு தொடரமைக்க, இதுவும் கேட்பாங்க சரிங்களா. அவ்வளோதான். 7 to 14 முடிஞ்சு. இயல் 7ல் மரபு சொற்களை தொடரில் அமைத்து எழுதுங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மரபு சொற்கள். அடுத்த மரபு பிழை நீக்கிறதுக்கு இயல் 7ல் பார்க்கணும் சரியா. இது வேண்டாம். இயல் 8ல் விடைக்கேற்ற வினா, இது வந்து ஓனாக எழுதலாம். விடைக்கேற்ற வினா வந்து ஓனாக எழுதலாம். புணர்ச்சி விதி அட்லீஸ்ட் நீங்கள் இந்த 2 தான் வரும்னு சொல்ல முடியாது. புணர்ச்சி விதி எது வேணாலும் கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பாருங்கள், புணர்ச்சி விதியும் பகுப்புத்தொடர் உட்பிரக்கணமும் கான்செப்ட் தெரிஞ்சாலே போதும். பட் ஒரு வேளை நாளைக்கு தெரியல அப்படின்னா பகுப்புத்தொடர் உட்பிரக்கணம் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அது நாளைக்கு எழுதிருங்க. பட் அதை வச்சு தான் கேட்குறாங்க. பகுப்புத்தொடர் உட்பிரக்கணம் நீங்கள் 10th வச்சு படித்ததோட அதே மாதிரி கான்செப்ட் தான் இங்கேயும். தமிழகம் தருக பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். அடுத்தது கலை சொற்கள் லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இயல் வைஸாக உங்களுக்கு படிக்கிறதுக்கு இது ஈஸியாக இருக்குங்க இந்த மினி மெட்டீரியல். அப்புறம் மனப்பாட பாடல் பொறுத்த வரைக்கும் தண்டி அலங்காரம், நெடுநல் வாடை, கம்பராமாயணத்தில் குகுனோட ஐவரானம் அந்த பாடல், சிலப்பதிகாரம் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வெற்றி பெற முடிஞ்சால் பாருங்கள். தெய்வமணி மாலை இப்போதைக்கு வேண்டாம், ரச்சனை யாத்திரம் பார்த்துக்கோங்க. ஸோ லாஸ்ட் மினிட்ல படிக்க முடியாது, ஃபஸ்ட்டே கொஞ்சம் படிச்சிருந்தீங்கன்னா ஓகே ரைட். மீதியெல்லாம் ஓகே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இல்லையா டீசெண்டாக ஒரு 5 இயலில் குருவினா சிறுவினா ஃபுல்லாக படிச்சுன்னா சேஃப். நெடுவினா வந்து நேற்றே நான் வீடியோ போட்டுட்டேன். நெடுவினா இதில் இல்லை. நெடுவினா நேற்றே வீடியோ போட்டு வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நெடுவினா இம்பார்ட்டன்ட் 13 நெடுவினா போட்டிருந்த 12th ஸ்டாண்டர்டுக்கு. அதை பார்த்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 11th ஸ்டே டியூனில் இருங்க, உங்களுக்கு வீடியோ வரும். தேங்க்யூ.